நீங்க கடவுள் பக்தி உடையவரா? அப்போ இந்த காட்சி உங்களுக்காகத்தான். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு பாறையை செதுக்கி அழகான சிலையாக மாற்ற முயன்றான். முதல் கல்லை எடுத்து சுத்தியலால் தட்டிய போது அந்த பாறை கத்தியது. வலி தாங்க முடியவில்லை. என்னை விட்டுவிடு என்று அழுது புலம்பியது. சிற்பி இறக்கப்பட்டு அந்த கல்லை ஓரமாக போட்டுவிட்டான். பிறகு அடுத்த கல்லை எடுத்தான். அவன் செதுக்கும் போது இந்த கல்லுக்கும் வலித்தது. ஆனால் அது பொறுத்து கொண்டது. சிற்பியே, என்னை தாங்கு, என்னை ஒரு அழகிய உருவமாக மாற்று என்று மௌனமாக வலியை சுமந்தது. சில நாட்கள் கழித்து அந்த பொறுமையான கல் ஒரு அழகான தெய்வ சிலையாக மாறியது. ஒரு பெரிய கோவிலில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உலகமே திரண்டு வந்து அந்த சிலைக்கு பூச்சூட்டி கற்பூர ஆராதனை காட்டி வணங்கியது. அதே சமயம் முதலில் வலி தாங்க முடியாது என்று ஓரமாக கிடந்த கல் எங்கே இருந்தது தெரியுமா? அதே கோவிலின் வாசலில் தேங்காய் உடைக்கும் கல்லாக போடப்பட்டிருந்தது. வாசலில் இருந்த கல் உள்ளே இருந்த சிலையை பார்த்து பொறாமையோடு கேட்டது, உன்னையும் சிற்பிதான் செதுக்கினான், என்னையும் அவன்தான் செதுக்கினான். ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை மரியாதை? எனக்கு ஏன் தினமும் தலையில் அடிவிடுகிறது? அதற்கு அந்த சிலை புன்னகையோடு சொன்னது, நண்பா, சிற்பி செதுக்கும்போது நான் அந்த வலியை பொறுத்து கொண்டேன். அதனால் இன்று சிலையாளி இருக்கிறேன். நீ அன்று வலியை தாங்க மறுத்தாய். அதனால் இன்று தேங்காய் உடைக்கும் கல்லாக இருக்கிறாய். பார்த்தீர்களா? உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே அந்த சிற்பியின் சுத்தியல் அடிதான். உறுதியாக இறைவன் உங்களை ஒரு மிகச்சிறந்த மனிதராக, உலகமே வியக்கும் ஒரு ஆளுமையாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் படும் வேதனை உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை மெருகேற்றுவதற்காக. அந்த வலியை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் காலம் கண்டிப்பாக மாறும். கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களை கைவிட மாட்டார். ஓம் சாந்தி.